அனைவருக்கும் வணக்கம். இன்று அனுமன் ஜெயந்தி. இந்த அனுமன் ஜெயந்தி நல்நாளில் நாம் என்ன செய்தால் நன்மை பெறலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாங்க. மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அனுமன். இவர் அவதரித்த இந்த நாளை நாம் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகின்றோம். இவரது பெருமை ராமாயணத்தில் மட்டுமில்லைங்க, பல புராணங்களிலும் உண்டு. இதற்கு முக்கிய காரணம் வைணவத்தில் ராமனின் பக்தனாகவும் சைவத்தில் சிவனின் அம்சமாகவும் இருப்பதுதான். ராமாயணத்தில் அனுமன் சீதைக்கும் ராமனுக்கும் தூதுவனாக திகழ்ந்தார். ராமாயணத்தில் ஒவ்வொருவரும் ஒரு வேடம் ஏற்றனர். அதில் மகாவிஷ்ணு ராமனாகவும், மகாலட்சுமி சீதா தேவியாகவும், ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் பாத்திரமேற்றனர். இந்த ராமாயணத்தில் பங்கு பெற எல்லாம் வல்ல சிவனுக்கும் ஆசை ஏற்பட்டது. அத்துடன் மகாவிஷ்ணுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருந்து வந்தது. இதனால் சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து ராமாயணத்தில் ராமருக்கு சேவை செய்தார் என்பது முக்கியமான செய்தியாகும். இந்த நல்நாளில் நாம் என்ன செய்யலாம்? ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துதல், எலுமிச்சை பழம் மாலை சாத்துதல், துளசி மாலை சாத்துதல், வடை மாலை சாத்துதல், பூ மாலை சாத்துதல் ஆகியவை நேர்த்திக்கடனாக செலுத்தப்படுகின்றன. மேலும் வெண்ணெய் காப்பு போன்ற சிறப்பு அபிஷேகங்களும் இங்கு நடத்தப்படுகிறது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். ஆஞ்சநேயரின் ஜெயந்தி ஜெயந்திக்கெல்லாம் ஜெயந்தி. அந்த ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதால் நமக்கு சகல மங்களமும் உண்டாகும். ஆஞ்சநேயரை ராம நாமத்தால் சேவிப்பதால் நினைத்த காரியங்கள் கைகூடும், துன்பம் விலகும், குடும்பத்தில் இன்பம் பெருகும். அப்பேற்பட்ட இந்த நல்நாளில் நாம் அனுமனை வணங்கி அனைத்து செல்வங்களையும் பெறுவோம். நண்பர்களே, இது போன்ற ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.